வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் எடுத்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசியல் கட்சி தலைவர்களின் முரண்பாடுகள் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தூய தமிழ் இனவாதம் பேசுகிற திரு சீமான் அவர்கள். இவருடைய பூர்வீகம் கேரளான்னு சொல்கிறாங்க. இவர் கிறிஸ்தவ பெயரை தமிழ் பெயராக மாற்றி வச்சுக்கிறாரு. இவருடைய மனைவி தெலுங்கு இனத்தை சேர்ந்தவர். இவர் கனிம வள கொள்ளை, மலையை வெட்டி எடுக்கிறது, இதெல்லாம் தமிழர்கள் பண்ணால் ஒரு கேள்வியும் கேட்க மாட்டார் அவங்கள பற்றி. ஆனால் இவர் தமிழர் ஆளணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கொங்கு மக்கள் கட்சியோட நிறுவனர் கொங்கு ஈஸ்வரன் அவர்கள். இவர் கொங்கு நாடு மக்கள் கட்சி நடத்துகிறவர். இவருடைய தந்தை முஸ்லீமு, தாய் கொங்கு வேளாள கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் அவர்கள். இவர் பிறப்பால் தாய் தந்தை பிறப்பால் இருளர் சர்டிஃபிகேட்டில் தான் அவர் எம்பிபிஎஸ் படிக்கிறாரு. இந்த நான் சொல்லலை, ஆமாம், CN ராமமூர்த்தி அவர்களே அதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, வளர்ப்பால் தான் அவர் ஒரு வன்னிய கவுண்டர் வீட்டில் வளர்ந்ததுனால அவர் வளர்ப்பால் தான் வன்னிய கவுண்டர் ஆகிறாரு. ஆனால் இவர் வன்னியர் ஆளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள். இவர் நாங்கள் எஸ்சி கிடையாது, எஸ்சி பட்டியலிருந்து வெளியேற்றுங்க அப்படின்னு, நாங்கள் நிலம் வச்சுருக்கோம், விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய தந்தை பார்த்திங்க அப்படின்னா தேவேந்திர குல வேளாளர். இவருடைய தாய் அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்தவர். இவர் பொது தொகுதியில் நிற்க மாட்டார், தனி தொகுதியில் தான் நிற்பார். தனி தொகுதியில் நின்றுக்கிட்டே நாங்கள் எஸ்சி இல்லைன்னு சொல்கிறாரு. இதே மாதிரி உள்ளவர் தான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள். இவருடைய மனைவி நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். இவரும் நாங்கள் எஸ்சி இல்லை, எஸ்சி பட்டியலேருந்து வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் தனி தொகுதியில் தான் நிற்பார். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதிமுக பார்த்திங்கன்னா, பெரியார் படத்தையும் போட்டு பெரியார் கொள்கையையும் காட்டிக்குவாங்க. அப்புறம் மூகாம்பிகை கோயிலில் போய் சாமி கும்பிடுவாங்க. அப்புறம் அம்மன் கோயிலில் போய் தீமிதி திருவிழாவும் நடத்துவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம். இவங்க பெரியார் கொள்கை, பெரியார் வழி வந்தவர்கள்னு சொல்லிக்குவாங்க. அப்புறம் பிஜேபி கூட, பெரியாரை முற்றிலும் எதிர்க்கிற பிஜேபி கூட கூட்டணியும் வச்சுக்கிறாங்க. அது என்னன்னு தெரில. அடுத்தது தமிழக வெற்றி கழகம். இவங்க பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே இப்போ எடுத்துக்கிறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா பெரியாரையும் எடுத்துக்கிறாங்க, அம்பேத்கரையும் எடுத்துக்கிறாங்க, அஞ்சலி அம்மாலையும் எடுத்துக்கிறாங்க, வேலுநாச்சியாரையும் எடுத்துக்கிறாங்க, காமராஜரையும் எடுத்துக்கிறாங்க. எல்லா கட்சி தலைவர்களையும் ஒவ்வொருத்தராக எடுத்துக்கிறாங்க. ரீஜனுக்கு ஒருத்தர் அது மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஸோ இதுதான் தமிழக அரசியல் கட்சி தலைவர்களின் முரண்பாடுகள். தேங்க்யூ.